வாழ்க வளமுடன் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். சேலம் ஸ்கை யோகா யூடியூப் சேனலை நீங்கள் அந்த சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த சேனலை லைக் பண்ணுங்கள், அந்த சேனலை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றவர்கள் அனைவருக்கும் நண்பர்கள் எல்லோருக்கும் அந்த சேனலை நீங்கள் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுங்கள். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்போ செப்டம்பர் மாதம் நம்ம இந்தியா முழுக்க கொண்டாடுற ஒரு பண்டிகை என்னது? விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி விசேஷம் என்ன? கொழுக்கட்டை. அப்பா, ஏன்னா கலியுகம் அன்னத்தின் மீது தான் மனசு இருக்கும். கொழுக்கட்டை சுண்டல் இல்லையா? ரைட். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம மண் பிள்ளையார வச்சு நம்ம என்ன பண்றோம்? அடுத்த நாள் காத்தார என்ன பண்ணோம்? அவரை தண்ணியில கஷ்டம். எங்க நேத்து தானே அப்படி கொண்டாடணும் அவரை, இன்னைக்கு தூக்கி போட்டோம். நம்ம அடுத்த நாள் காத்தால நம்ம என்ன பண்ணிட்டோம்? நீர்நிலைகள்ல விநாயகரை என்ன பண்ணணுமா? விநாயகர் எடுத்து குளத்துல போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. குளத்துல போட்டோம். ஏன் குளத்துல போட்டோம்? ஏன் போட்டோம்? எங்க அப்பா அம்மா போட்டாங்க, சொன்னாங்க, நான் போட்டேன். உங்க அப்பா அம்மாவை கேளுங்க. எங்க அப்பா அம்மா சொன்னாங்க, நான் போட்டேன். அவங்க கேளுங்க, பரம்பரை பரம்பரையா அப்படிதான்ப்பா வருது, அதனால போடுறோம், நம்மளும் போடுறோம். இது ஒரு சிம்பாலிக்கா சொன்னாங்க. விநாயகருக்கு இன்னொரு பேர் என்னது? விநாயகர்னு ஏன் அவருக்கு பேரு? விநாயகர்னு ஏன் அவருக்கு பேரு? வினைகளை தீர்ப்பவர். வினைன்னா என்னது? நம்முடைய பதிவுகள். என்ன பதிவுகள்? சஞ்சித கர்ம பதிவுகள், பிராரப்த கர்ம பதிவுகள், ஆகாமிய கர்ம பதிவுகள். இந்த 3 பதிவுகளும் நம்ம உடம்புல எங்க இருக்கு? எங்க இருக்கு? மூலாதாரம் என்கின்ற கருமையத்தில் இருக்கு. நம்ம உடம்புல குளம் எங்க இருக்கு? குளம் 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 புருவ மத்தி. விநாயகரை தூக்கி குளத்துல போடுன்னு சொன்னாங்க. விநாயகர் இருக்கின்ற இடம் இது மூலாதாரம். விநாயகரை தூக்கி குளத்துல போடுன்னு சொன்னாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? எத்தனை பேர் போட்டாது? நம்ம எந்த குளத்துல தூக்கி போட்டோம்? காவிரியாத்துல போட்டுமா? இங்க நமக்கு உள்ள இருக்கிற வினைகளை தீர்க்கின்ற இடம் தான் கங்கை பிரவாகம். இது ஊற்று. அபிமூர்த்தம். அதான் சொன்னாங்க, அபிமூர்த்தம் எனும் வெற்றி கண்டிடு. எப்போ? தியானம் செய்யும் பொழுது மட்டும்தான். அப்ப நம்ம எல்லாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கிறோம். தியானம் செய்யறவங்களா நம்ம எல்லாம் புண்ணியம் பண்ணிருக்குமா இல்லையா? நம்ம எல்லாம் தியானத்துல அப்ப எவ்வளவு ஒரு உச்சம். ஆகினை தவம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு உச்சம். ஒரு உச்சத்துல இருக்கிற ஒரு தவத்தை வேதாத்திரயத்திலே மகரிஷி எப்ப கொடுத்திருக்கிறாரு? ஆரம்பத்திலே கொடுத்திருக்கிறார். நமக்கு எத்தனை தவங்கள் நம்ம கிட்ட இருக்குது? மகரிஷி கொடுத்தது 9 தவங்கள். 9 தவங்கள் என்னென்ன? ஆக்கினை, சாந்தி, துரியம், பஞ்சேந்திரிய தவம், பஞ்சபூத நவகிரக தவம், துரியாதீத தவம், 9 மைய தவம், நித்தியானந்த தவம், இறைநிலை தவம். இப்படிதானே மகரிஷி கொடுத்தார். 9 தவங்களை மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிறார். மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிற தவம் பாத்தீங்கன்னா மனிதனை மனிதனாக வாழும் காலத்திலே மாற்றும். வாழும் காலத்திலே தன் உயிரை உணர்ந்தவர்கள் மாமனிதர்கள். மாமனிதர்கள்லாம் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, கிருத்தாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகத்திலே தேவர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் கலியுகத்திலே மாமனிதர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். யுக தர்மம் அது. அப்ப நம்மளாம் யாரு? கலியுகத்தினுடைய தேவர்கள். யாரு? யார் கலியுகத்தினுடைய தேவர்கள்? நம்மளாமா? தன்னை உணர்ந்தவர்கள், தியானம் செய்பவர்கள். நம்ம எல்லாருமே தியானம் செய்யறோம் இல்லையா? சரி,
நமக்கு தியானம் வந்து எவ்வளவு சித்தியா இருக்கு, தியானம் நமக்கு எவ்வளவு சித்தியா இருக்கு. எல்லாருக்கும் தியானம் சித்தி ஆயிடுச்சு இல்லையா? நிச்சயமா சித்தி ஆயிடுச்சு. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் ஆழ்ந்து தவம் பண்றேன்பா, தியானமே செட் ஆக மாட்டேங்குது, தியானமே வர மாட்டேங்குது, எண்ணங்கள் எங்கெங்கோ ஓடுது. அப்படித்தான் ஓடும், அது அப்படித்தான் ஓடுது, அது அப்படித்தான் இருக்குது. அதை இழுத்துட்டு வரணும், கொஞ்சமா வரணும். அப்ப அந்த தியானம் நமக்கு சித்தியாரத்துக்கு தான் முதல்ல என்ன பண்றோம், புற உலகத்தோடு இருக்கின்ற தொடர்பை துண்டிப்பதற்காகத்தான் நாடி சுத்தி பண்றோம். நாடி சுத்தி பண்ணாதான் அது என்ன பண்ணோம், சுழிமுனையோடு தொடர்பினை கொடுக்கும். அடுத்தது தண்டுவட சுத்தி பண்ணாதான் நம்ம சக்கரங்கள் மீது எடுத்து உள்ள போக முடியும். ஏன்னா அந்த சக்கரங்கள் தான் உன்னை வந்து உயர்நிலைக்கு எடுத்துக்கொண்டு போகும் மனுஷனுடைய உடம்புல, இல்லையா? நம்ம நேற்று சொன்ன மாதிரிதான், வேகமா ஓடி வந்து மன்றத்துல உட்காந்து தியானம் பண்ணோம்னா நாடி சுத்திக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம தண்டுவட சுத்திக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம தவம் பண்ணனா தவம் சித்தி ஆகுமா? சித்தி ஆகாது. தவம் என்பது மகரிஷி சொல்றாரு, தவம் என்பது ஒருவர் சொல்லிக் கொடுத்தோ ஒருவர் உணர்த்தியோ வருவது அல்ல. உனக்கு உள்ளே தானாக எழுகின்ற ஒரு புரியுதுங்களா? அது சுய ஆராய்ச்சி, அது சித்தியாகும். ஏற்கனவே ஆயிடுச்சு. இப்ப நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, அரை மணி நேரம் தவம் பண்ணா 29 நிமிஷம் தியானம் சித்தி ஆகணும்னு நினைக்கிறோம். அப்படிதான் நினைக்கிறோம் நம்ம. அதனாலதான் தியானம் வரல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கிற படங்கள், சினிமால படங்கள்லாம் காமிச்சிருப்பான், பாத்திருக்கீங்களா? பக்தி மார்க்கத்துல பக்தியோ இருக்கிற படங்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு சித்தர் ஒரு முனிவர் வந்து தவம் பண்ணுவாரு, ஒரு இளமையா இருப்பாரு, ஒரு தவத்துல உட்காருவார். பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும், அப்புறம் அவருக்கு வயசாயிடுவாரு, தாடி எல்லாம் முளைச்சிடும், கரையாம் புத்தெல்லாம் ஒரு சுத்தி விழுந்துரும். அதுக்கப்புறம் அப்படின்னா என்ன அர்த்தம், பல ஆண்டுகளாக அவர் தவம் செய்கிறார். பல ஆண்டுகள் தவம் செய்கின்ற ஒரு முனிவருக்கு, ஒரு மனிதருக்கு, ஒரு ரிஷிக்கு கடவுள் என்ன பண்றாரு, திடீர்னு வந்து காட்சி கொடுக்கிறார். உன் தவத்தை மிச்சினேன்னு உனக்கு என்ன வேணும் கேட்கிறாரு, ஏதோ வரம் கேட்கிறாரு, சதாஸ்துன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. இப்படிதானே காமிச்சாங்க நமக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அதுன்னு தெரியுது. பல ஆண்டுகளாக தவம் செய்கின்ற ஒரு ஞானிக்கு இறைவன் காட்சி கொடுக்கின்ற நேரம் க்ஷண நேரம் தான். நம்ம எவ்வளவு நேரம் தவம் பண்றோம்? அப்ப நமக்கு கடவுள் காட்சி கொடுக்கிற நேரம் தான் நம்ம வந்து தவமே பண்றோம்.